வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்டோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். இது ஒரு நியூ பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் பார்த்தா நல்லா இருந்தது. சரி, நம்மளும் ட்ரை பண்ணுவோம். நமக்கு ஒரு பேஸ்கெட்டு மீடியம் சைஸ் லஞ்ச் கொண்டு போகிறதுக்காக கேட்டாங்க. சரி, ஒரே பேட்டர்ன் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறு புதுசாக ஏதாவது பேட்டர்ன் பார்த்து போடலாம் அப்படின்னு நான் இந்த பேட்டர்ன் எடுத்திருக்கேன். சரி, நான் போடும்போது உங்களுக்கும் காட்டிடலாம். ஒரே பேட்டர்னை போடாமல் டிஃப்ரெண்ட்டாக போட்டு நீங்களும் சேல் பண்ணுறவங்க சேல் பண்ணுவீங்க. இல்லை ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கொண்டு போகும்போது வித்தியாசமாக நல்லா இருக்குது அப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் இந்த பேட்டர்ன் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணும்போது நான் அதை வீடியோவாக என்னால் முடிகிற டைமில் நம்ம நிறைய நியூ பேட்டர்ன்ஸ் போட்டுன்னு தான் இருக்கும். அதை நான் எனக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நான் அந்த பேஸ்கெட்டை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது பார்ட் 1ல் 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ண சொன்னேன். இந்த சென்டரில் மட்டும் நம்ம இந்த பீச்சில் 6 நாட்டு தான் போட்டிருக்கோம். அதனால் 6 ஒயருக்கும் ஒரே ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் மாடல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஜாயின் பண்ண அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ ஜாயின் பண்ண ஒயரெல்லாம் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம பேஸ் போட ஆரம்பித்த ஃபஸ்ட் லைனு. இது ஜாயின் பண்ண ஒயர். இந்த சைடு 4 நாட்டுக்கு சைடு வாலில் 4 நாட்டுக்கு ஜாயின் பண்ண ஒயர் இது. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ண, இந்த 4 நாட்டுக்கு ஜாயின் பண்ண ஒயர் ஃபஸ்ட்டு அளந்து விட்ட ஒயர், அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போட போகிறோம். அதுதான் நம்மளுக்கு இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் கார்னர் டேர்னிங். சரிங்க, இதுக்கு தனியாக கார்னர் டேர்னிங்னு ஒரு இது கிடையாது மெத்தட். இப்போது இதுதான் கார்னர் டேர்னிங். சரிங்களா, இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி முடிக்கும் போது அளந்து விட்டோம். அந்த ஒயரையும் அடுத்த 4 நாட்டுக்கு முதல்ல அளந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட் போட ஆரம்பித்தோம். அந்த ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட போகிறோம். அப்படி அங்கே நாட் போடும்போது நம்மளுக்கு ஒரு ஐங்கோண ஷேப் கிடைக்கும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நார்மலாக நம்ம 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் சேர்த்து போடும்போது போடுற அந்த மெத்தட் தான். மேலே மட்டும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம போடுவோம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஐங்கோண ஷேப்பு கிடைக்குது. சரிங்களா, நாட்ஸை நல்லா டைட் பண்ணி இதுக்கப்புறமா இந்த பீச் கலர், இப்போ இந்த 4 நாட்டுக்கு போட்டுட்டு அளந்து விட்டோம். அந்த ஒயரையும் இந்த பீச் கலருக்கு இந்த 6 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோம். அப்போ முதல்ல அளந்து விட்டோம். அந்த ஒயர் அளந்து விட்ட ஸ்டார்டிங்கில் அளந்து விட்ட ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட போகிறோம். இங்கே ஒரு ஐங்கோண ஷேப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த 6 நாட்டுக்கு ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு முடிக்கும்போது இங்கே இருக்கிற ஒயர் பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்து விட்டோம். அந்த பீச் கலர் எண்டில் இருக்கிற அந்த ஒயரையும் அடுத்த 4 நாட்டுக்கு ஜாயின் பண்ண இந்த க்ரீன் கலர் அந்த ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட போகிறோம். அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டு 4 நாட்டுக்கு சேர்த்த ஒயரும் இந்த 4 நாட்டுக்கு சேர்த்த ஒயரும் இங்கே ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஜாயின் பண்ண ஒயருங்களை போடும்போது நமக்கு இந்த ஃப்ரண்ட்டு சைடில் நம்மளுக்கு ஒரு ஐங்கோண ஷேப் 5 நாட்டு சேர்ந்த ஒரு ஐங்கோண ஷேப் கிடைக்கும். கார்னரில் கிடைக்காது. சரிங்களா, கார்னரில் நார்மலாக தான் இது பாருங்கள், கார்னரில் இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த கார்னரில் இந்த 4 நாட்டுக்கு சேர்த்த சைடு வாலில் சேர்த்த ஒயரும் இந்த கார்னரில் 4 நாட்டு சேர்த்த ஒயரும் சேர்த்து போடும்போது நம்மளுக்கு அங்கே எந்த விதமான டிஃப்ரெண்ட் ஷேப்பும் கிடைக்காது. சரிங்களா, இப்போ சைடு வாலில் இந்த 2 நாட்டை சேர்த்து வச்சு போகணும். சைடு வாலில் தான் 4 நாட்டுக்கு ஒன்று 4 நாட்டுக்கு ஒன்று 4 நாட்டுக்கு ஒன்று. கொஞ்சம் சைடெலாம் அந்த சைடு வளர்த்திட்டேன். சரி, சும்மா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும், ஒன்றும் லென்த்தாக போகும் அப்படின்றதுனால நான் ஒரு சைடு காட்டிட்டோம்னா நம்ம அடுத்த சைடு போட்டுப்பாங்க அப்படின்றதுனால நானும் பேஸ்கெட்டை சீக்கிரமாக முடிக்கணும். அதனால் நான்
அந்த சைடுக்கு போட்டுட்டேன். இப்போது நம்ம எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ண அதே மாதிரி இந்த சைடில் இந்த 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் க்ரீனும் இந்த 4 நாட்டுக்கு சேர்ந்த பீச்சையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடுறோம். நாட்டை நல்லா டைட்டாக போடுங்க. பேஸ்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃப் லாங் வரும். வல்லன்னு போட்டோம்னா நெகிண்டு போயிடும் பேஸ்கெட்டு. ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பார்வையாகவே இருக்காது. நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக போட்டிருக்கோன்ட்டு. சரிங்களா? இப்போது போட்டாச்சு. இப்போது நம்ம வந்து நார்மலாக போடுற மாதிரி போட்டாச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நார்மலாக எப்படி நார்மல் பேஸ் போட்டு கிராஸ் கட்டில் போடுவோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்டை ஒயருக்கு ஃபஸ்ட்டு 2 நாட்டில் போகிற ஒயரை இன்ட்டுவாக போகும். அந்த 2 ஒயரை சேர்த்து வச்சு நம்ம நாட் போட போகிறோம். அடுத்தடுத்த நாட்டு நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 2 ஒயர் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம போடும்போது இது வந்து கிராஸ் நாட்டாக மாறிடும். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டில் போகிற ஒயர் வந்து கிராஸ் நாட்டாக மாறிடும். இப்போது அதுக்கப்புறமா இந்த ஜாயின் பண்ண நாட்டை எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 4 நாட்டு க்ரீனில் இருக்குங்களா, அந்த 4 நாட்டில் போகிற ஒயரில் ஃபஸ்ட்டு 2 நாட்டு எடுத்து 2 ஒயர் எடுத்து ஒரு நாட் போடணும். இப்போ நம்மளுக்கு அப்போ இந்த க்ரீனில் 8 லைன் போட்டு 8 கட் ஒயர் போட்டோம். அப்போ வந்து நம்மளுக்கு 2 போடும்போது இங்கே 4 நாட்டு ப்ளஸ் வந்து இந்த சென்டரில் ஜாயின் பண்ண அந்த நாட்டு 5 நாட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒரு சைடுக்கு ஃபஸ்ட்டு பிளெயின் க்ரீன் நாட்டு நான் சொல்கிறது. சரிங்களா? பிளெயின் க்ரீன் நாட் பாருங்கள். 1 2 இந்த சென்டரில் 2 ஜாயின் பண்ண ஒயரை சேர்த்த ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் 2 ஒயரை சேர்த்தது. அதுக்கப்புறம் இருக்கிற நாட்டு வந்து மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும். இந்த 6 ஒயருக்கு ஜாயின் பண்ண ஒயரும் இந்த 4 நாட்டுக்கு ஜாயின் பண்ணும்போது எண்டில் இருக்கிற ஒயரையும் சேர்த்து வச்சு தானே போட்டோம். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நம்மளுக்கு மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும். இதுக்கப்புறம் இருக்கிற 6 நாட்டு 6 ஒயர், இந்த 6 நாட்டில் இருக்கிற 6 ஒயரை 2 சேர்த்து போடும்போது நமக்கு வந்து இது ஸ்ட்ரெயிட்டில் போகும். இதை கிராஸ் நாட்டாக மாற்றணும்னா 2 நாட்டில் இருக்கிற ஒயரை சேர்த்து வச்சு போட போகிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து 3 நாட்டு கிடைக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் கலர்லேயே கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த மாடல் போட்டிருப்போம். பிகினர்ஸாக இருந்தால் புரியாதுன்னு தான் நான் வந்து ஒன்ஸ் சொல்கிறேன். இப்போது இது இப்போ 3 நாட்டு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் 4 ஒயருக்கு ஜாயின் பண்ணால் இதில் க்ரீன் கலர் வரும். இதே மாதிரி இப்போ ஸ்ட்ரெயிட்டில் போகிற ஒயர் இது எல்லாமே பாருங்கள். இப்போ நாட் போட்ட பிறகு கிராஸ் வைஸில் மாறிடும். அப்படி போட்டு நம்ம மேலே பேஸ்கெட்டை வளர்த்த வேண்டியது. அதே மாதிரி சுற்றிலும் போட்டு வளர்த்த வேண்டியது தான். அது ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு போட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம்னு சொன்னோம். அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும். நான் பாருங்கள் இந்த சைடை நான் போட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா இந்த 4 நாட்டு இந்த சென்டரில் போகிற இந்த ஒயரில் 4 லைன் வந்து இது மாதிரி மிக்ஸ்டு நாட்டாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் நம்மளுக்கு ஒரு வி ஷேப்பில் பீச்சும் க்ரீனும் சேர்ந்து மிக்ஸ்டு நாட்டாக கிடச்சிருக்கு. அப்போ சென்டரில் க்ரீன் வரும்போது ஒரு டைமண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 9க்கு 9 ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. இந்த பார்டர் இங்கே போகும்போது இங்கே 3க்கு 3 ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. நான் இது வரைக்கும் போட்டேன்.
இனி பேஸ்கெட்டை ஒரு குறிப்பிட்ட இப்போ இது 3க்கு 3 போட்டோம். இந்த அளவுக்கு சுற்றிலும் முடிச்சுட்டு நம்ம பார்ட் 3ல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டு போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஒயருமே நல்லா இருக்கு. நான்ஸும் நல்லா குட்டி குட்டியாக அழகாக வருது. அதே மாதிரி நம்ம வாங்குகிற ஒயர்ஸு இப்போ நான் இதை வந்து ஸ்ரீ சக்ரா ஒயர்ஸில் தான் போடுறேன். இது மெட்டாலிக் ஒயரில் நான் போடுறேன். இப்போ நான் போடும்போது எனக்கு இந்த பேஸ்கெட்டு போடும்போது இதில் என்ன எனக்கு அவுட்புட் கிடைக்குதோ அந்த ஃபீட்பேக்கை நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பட்டர்ஃப்ளை பிராண்ட் ஒயர் இப்போ ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க, எனக்கு இந்த பிராண்டில் ஒயரில் போட்டு கொடுங்கம்மா. இந்த ஒன்று பிராண்டை பற்றி தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க பிராண்டை பற்றி சொல்கிறாங்க. இந்த பட்டர்ஃப்ளை பிராண்டில் போடுங்க, ஆப்பிளில் போடுங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களோட பட்ஜெட், சரிங்களா, எனக்கு 400 ஒரு கூடை போடுங்க, 300 ஒரு கூடை போடுங்க, 700 ஒரு கூடை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 400 நம்ம வந்து இப்போ இந்த கூடையை இதுக்கு வந்து 3 ரோல் எனக்கு செலவாகுதுங்க. 2 கிரீனு, ஒரு பீச்சு, 3 ரோல் ஆகுது. நான் இதுக்கு வந்து இந்த ஒயர் நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன், எவ்வளோ நம்மளுக்கு ஒயர் செலவாகுது, எவ்வளோ வந்து நம்மளுக்கு மேலே நம்மளோட லேபர் போடுறோம் இல்லைங்களா, அந்த லேபர் எவ்வளோ வைக்கிறது, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நான் ஒரு அமௌண்ட்டு சொல்லுவேன். இது கொஞ்சம் ஒயர் வந்து காஸ்ட்லி. அதே வந்து ராபின் பிராண்டில் இருந்தும்போது நம்மளுக்கு ஒயர் வந்து 10 ரூபா கம்மி. அப்போ அந்த 3 ரோலுக்கு 30 ரூபா கம்மி. நம்ம அந்த பிராண்டில் போடும்போது இந்த ரேட்டை தூக்கி அது மேலே வைக்க முடியாது, அந்த ரேட்டை தூக்கி இது மேலே வைக்க முடியாது. அதனால் நம்ம அதுக்கு உண்டான ரேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போது அந்த ராபின் பிராண்டில் போடும்போது இப்போ இது வந்து இந்த மெட்டாலிக் ஒயரில் நான் போடும்போது எனக்கு நாட்ஸ்லாம் வந்து சின்ன சின்னதாக கிடைக்குது. இது பேஸ்கெட் வந்து ஒரு அளவுக்கு தான் கிடைக்கும். இதே பேஸ்கெட்டை நான் ஒயருமே பாருங்கள், இந்த எப்படி இருக்குது திக்னஸ் வந்து நம்ம அந்த ராபின் பிராண்டுக்கு 3/4 சைஸ் தான் இருக்கும் இந்த ஒயரோட வித்து. சரிங்களா? அது மாதிரி இருக்கும்போது இப்போ அது வந்து ராபின் பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பட்டையாக இருக்கும். அப்போ நாட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும். பேஸ்கெட் வந்து பெருசாக கொஞ்சம் பார்வையாக தெரியும். அது ஆனால் வந்து அது 10 ரூபா ஒயர் கம்மி, இது 10 ரூபா கூடன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு உண்டான ரேட்டை தான் கொடுக்க முடியும். நம்ம இதுக்கு உண்டான ரேட்டு, அதனால தான் நம்ம குவாலிட்டியை பற்றி பேசுகிறோமே தவிர வேறு எதுக்கும் இல்லை. அதே மாதிரி குவாலிட்டி நான் பேசுகிறது வந்து நான் தான் இந்த குவாலிட்டியில் இப்போ இந்த பிராண்டுனா இந்த பிராண்டில் அந்த கம்பெனிக்கார் எனக்கு மட்டும் தனியாக ஓட்டி கொடுக்குறாரு, அவங்களுக்கு குவாலிட்டி இல்லாமல் கொடுக்குறாரு, எனக்கு குவாலிட்டியாக இருக்கிறது. நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் எந்த வார்த்தையும் நான் விட்டது கிடையாதுங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸு. நான் இது வரைக்கும் எனக்கு மட்டும்தான் அந்த கம்பெனிக்கார் குவாலிட்டியாக ஓட்டி கொடுக்குறாரு ஒயரு, மற்றவங்களுக்குலாம் வந்து ஓட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற வார்த்தையை நான் சொல்லவும் இல்லை. அந்த குவாலிட்டி அதை பற்றி நான் பேசவும் கிடையாது. நான் வாங்குற இந்த கம்பெனி ஒயரு இது இப்படி இருக்கு, நாட் இப்படி வருது, இதோட தரம், ஹைட்டு, வெயிட்டு, நான் எடுத்த ஒயருக்கு போட்ட பேஸ்கெட்டுக்கு ஹைட் இவ்வளோ வந்திருக்கு, வித்து இவ்வளோ வந்திருக்கு, லென்த் இவ்வளோ வந்திருக்குன்னு தான் சொல்கிறேமே தவிர நான் விற்கிற ஒயர் மட்டும்தான் வசதி, மற்றவங்க விற்கிற ஒயர் வந்து லோ குவாலிட்டி, நான் அப்படி எந்த விதத்துலையும் நான் சொல்கிறதே கிடையாது. அவங்கவுங்க வாங்குகிற பொருள் அவங்கவுங்க குவாலிட்டியை நீங்கள் சொல்லிக்கோங்க. நான் விற்கிறது, நான் வாங்குகிற ஒயரு, நான் விற்கிற ஒயரை நான் சொல்கிறேன். இப்படி கூட போட்டோம்னா இந்த மெத்தடில் இருக்கும், இப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன்னே தவிர நான் வாங்குகிற விலை கொடுத்து இப்போ ஒரு கடையில் போகிறோங்க, ஒரு 2 இது வச்சுருக்காங்க. நான் வந்து வாங்குறது கொஞ்சம் இல்லைங்க 10 ரூபா போனாலும் பரவாயில்ல, நான் எனக்கு நல்லதாக கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். சரிங்களா? அதை விட்டுட்டு இல்லைங்க அதை கொடுங்க, நான் இந்த விலை சொல்லி விற்கிறேன் அப்படின்றது காம்ப்ரமைஸு நான் பண்ணிக்கிறது கிடையாது. அதை வந்து நான் வாங்குறத நான் சொல்கிறேன். நான் இப்படி தாங்க வாங்குவேன், நான் இப்படி தாங்க விற்பேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போங்க. உங்கள் குவாலிட்டி, நீங்கள் வாங்குகிற விலை, நீங்கள் விற்கிற குவாலிட்டி எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டு போங்க. நீங்கள் அந்த கம்பெனியை ரெஃபர் பண்ணாதீங்க. நான் மட்டும்தான் அந்த கம்பெனி குவாலிட்டியை பற்றி பேசுவேன்னு நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேனா? எங்கேயுமே சொன்னது கிடையாது. நான் வாங்குகிற ஒயருக்கு, நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு, நான் எடுக்கிற ஒயரு இப்படி இருக்குது, இத்தனை நாட்ஸ் கிடச்சிருக்கு, இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர இந்த குவாலிட்டி லயன்ஸ் பிராண்டில் அந்த கம்பெனிக்காரங்க உடனே வந்து கம்பெனிக்காரங்களோ டீலரோ எந்த இதுவும்
தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நான் வந்து லயன்ஸ் பிராண்டில் ஒயரில் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து இந்த கம்பெனி ஒயர் எடுத்தேங்க. இதில் வந்து எனக்கு இத்தனை லென்த்து கிடச்சிருக்கு, இத்தனை வித்து கிடச்சிருக்கு, இத்தனை ஹைட்டு கிடச்சிருக்கு. ஒரு சிலதில் நாட்ஸுமே எனக்கு இத்தனை நாட்ஸ் கிடச்சிருக்குன்றதையும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து ஒரு சில ஒயர் வந்து இப்போ இந்த ஒயர் வந்து எனக்கு கொஞ்சம் திக்கா இருக்குங்க. இது ஒரு சில ஒயர்ல வேற ஒயர்ல போடும்போது ஒரு 1/2 பண்டல் கம்மியா ஆகலாம். ஒரு 1/2 பண்டல் கூட ஆகலாம். இதே நான் வந்து வேற பிராண்ட் ஒயர் எடுக்கும்போது 1/2 பண்டல் கூடயும் ஆகுது, குறையவும் ஆகுது. அத தான் நான் அந்த குவாலிட்டிய தான் நான் சொல்றேனே தவிர, மத்தபடி நான் விக்கிறது தான் ஹை குவாலிட்டி, நான் விக்கிறது தான் இது எல்லா பிராண்டுமே நான் அனௌன்ஸ் பண்ற பிராண்டு நல்லது. மத்தவங்க விக்கிறது மட்டோன்றத எந்த விதத்திலயும் நான் யாரையும் எந்த இதுவும் டிபெண்ட் பண்ணி நான் பேசுறது கிடையாது. நான் வாங்குற ஒயர், நான் வாங்குற பீட்ஸு குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. உன் சேனல்ல நீங்க சொல்லிட்டு போங்க. நான் இந்த பிராண்ட் வாங்கினேன். இந்த லென்த்து ஒயர் மெஷர்மெண்ட் கட் பண்ணேன். எனக்கு இவ்வளோ நாட்டு கிடச்சிது, இவ்வளோ லென்த்து கிடச்சிது, வித்து கிடச்சிது, ஹைட்டு கிடச்சிது. நீங்கள் சொல்லிட்டு போங்க. உங்களை யார் சொல்ல வேணாம்னு சொன்னது? நான் சொல்லனானா? யாராவது என்னை தவிர யாரும் பிராண்டு குவாலிட்டியை பற்றி பேசாதீங்கன்னு நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேனா? சொல்லுங்கள். நான் சொல்லவே கிடையாதுங்க. எனக்கு அது வேண்டிய அவசியம். நான் ஒன்றும் அந்தந்த கம்பெனிக்கு வந்து ப்ரமோஷன் வீடியோ போடல. நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வருதுன்னு தான் சொல்கிறேன். நான் வாங்குற ஒயர் குவாலிட்டியாக இருக்குங்க, நல்லா இருக்கும். நான் போடுற பேஸ்கெட்டு நல்லா இருக்குது. என்னோட கஸ்டமர் வந்து அதோட ஃபீட்பேக் சொல்கிறாங்க. அம்மா இந்த குவாலிட்டியில் போட்டு கொடுத்த இந்த பேக் நல்லா இருக்குது. ஒரு சிலது வந்து இதுலேயும் தவறு நடக்கிறது சகஜங்க. இதில் போட்டு அம்மா எனக்கு போன வாட்டி போட்டு கொடுத்தீங்க, அந்த அந்த ஒயர் வேணாம், இந்த வாட்டி இதை மாற்றி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம குவாலிட்டி சொல்கிறோமே தவிர, மற்றபடி இந்த பிராண்டை மட்டும் அந்த பிராண்டு ஒஸ்தின்லாம் நான் சொல்லவே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி மற்ற யூடியூபர்ஸ் சேல்ஸ் பண்ணுறவங்கள பற்றி நான் கம்பேர் பண்ணுறதே கிடையாதுங்க. யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணுறது கிடையாது. நான் விற்கிறது நான் குவாலிட்டி விற்கிறேன்னு நான் சொல்கிறேன். நான் வாங்குற பொருளுக்குன்னு தரத்தை நான் நிற்கிறேன். என் குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன்ற கதை தான் இது. அடுத்தவங்க குழந்தைக்கு நான் போய் பேர் வைக்கலாம். உன் குழந்தைக்கு நீ பேர் வச்சுக்கோ. உன் சேனலில் நான் வாங்குற ஒயர் ஒஸ்திங்க. இல்லை நான் கேட்டேன்னா, நீ ஏம்மா நான் சொல்கிறத நீ ஏன் சொல்கிறேன்னு கேட்டேன்னா, நான் சொல்லவே கிடையாது. அது மாதிரி நான் வாங்குற பொருளுக்கு நான் குவாலிட்டி நான் இது சொல்ல தான் செய்வேன். அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. யாரும் அப்செட் பண்ணவும் முடியாது. உன் தரத்தை நீ சொல்லிக்கோ. அதை பற்றி கவலையும் கிடையாது. இதை வந்து நீ வந்து ஏன் குவாலிட்டி சொல்கிறாங்க, நான் எனக்கு கம்பெனிக்காரன்னு எந்த கம்பெனிக்காரன் நான் சொன்னேன், நான் கம்பெனிக்காரன் எனக்கு மட்டும் தனியாக ஓட்டி கொடுக்குறேன், உனக்கு தனியாக ஓட்டி கொடுக்கல நான் எங்கேயாவது சொன்னேன்னா? நான் இங்கே வாங்குகிறேன் இந்த ஒயர், நான் சென்னையில் வாங்குகிறேன், செங்கல்பட்டுல வாங்குகிறேன், இல்லை பிளாட்ஃபார்ம் கடையில் கூட வாங்கி நான் கம்பெனி பிராண்ட் நான் விற்கிறேன். அது என்னோட சாமர்த்தியங்க. நீ ஏன் அதை வந்து கேட்குற? உன் குவாலிட்டி உன் தரத்தை மட்டும் நீ உன் முதுகை பார்த்துட்டு போ. அடுத்தவங்க முதுகில் இருக்கிற அழுக்க நீ பார்க்காத. யாருன்னா எப்படின்னா போட்டோம், அதை பற்றி நீ கவலை. நான் என் குவாலிட்டி நான் சொல்கிறேன். நீ வந்து எல்லாருக்கும் சொல்கிற அவங்க முதுகை பார்க்காதே, இவங்க முதுகை பார்க்காதேன்னு ஒரு சிலர்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி நான் வந்து குவாலிட்டியை பற்றி நான் பேசலைங்க. ஒரு சின்ன சேனல்காரங்க எல்லாருமே அது மாதிரி பேச மாட்டாங்க. அவங்கவுங்க ஜென்யூனாக நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ போட கண்டென்ட் இல்லாம, ஒரு பேஸ்கெட்டை ஒழுங்கா போட முடியாம, துப்பில்லாத நான் வெளிப்படையாவே சொல்றேங்க. இப்போ இந்த பேஸ்கெட்டை நான் போடுறேன்னா பாட்டம் டு டாப்பு போட்டு காட்டுவேன். இன்னும் ஒன்று, என்னால் ஹேண்டில் வந்து போடுறதுக்கு டைம் கிடையாது. நான் இந்த பேஸ்கெட்டோட வீடியோவை நான் போடுறேன்னா விட்டா ஒரு லைன் போடும்போது கூட வீடியோவை கட் பண்ணிட்டு எழுந்துப்பேன். ஏன்னா எனக்கு கடைக்கு கஸ்டமர் வந்துருவாங்க. அந்த நேரத்துக்கு ஜெராக்ஸ் எடுக்கணும்னு வருவாங்க, அந்த நேரத்துக்கு ஒரு டைப் பண்ணணும்னு வருவாங்க. அந்த நேரத்துக்கு நான் இதை வந்து வீடியோ எடுத்துன்னு உட்காந்துக்க முடியாது. நான் அவங்கள போயிட்டு அப்புறம் வாங்கன்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு வந்து இது என்னோட லைஃப்பில் இது செகண்ட் பார்ட் தான். ஃபஸ்ட்டு பார்ட்டு என்னோட டிடிபி சென்டர் தான். சரிங்களா? நான் அதனால் வந்து நான் அதை பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நான் எடுத்து இது வரைக்கும் போட்டுவிடுவேன். ஒரு லைன் போட்டோமா அது வரைக்கும் அப்படியே வீடியோ கட் பண்ணிவிட்டு அந்த வேலையை போய் பார்ப்பேன். இன்னொரு லைன் போடும்போது என்னால் எடுப்பேன். ஒரு சில டைமில் என்னால் அது ஒரு பாதி வீடியோ ஒரு பேஸ்கெட்டுக்கு பாதி எடுக்க முடியாமல் நான் நார்மலாக அப்படியே போட்டுவிடுவேன். வீடியோ எடுத்தோமா அது எடுக்கலையான்னு தெரியாமல் போட்டுவிடுவேன். அப்போ அந்த வீடியோவை டெலிட் பண்ணுவேன். நான் எடுத்தது வேஸ்ட்டு தான். அந்த மாதிரிலாம் எனக்கு என்னோட லைஃப்பில் என்னோட சேனலில் நான் பண்ணுற வேலைகளில் நான் வந்து வீடியோ போடுறோம். சரிங்களா? அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறது நம்ம வேலை கிடையாது. எனக்கு டைமும் கிடையாது.
நம்ம குழந்தைங்கள காலையில் எழுந்தோம்னா குழந்தைங்கள அனுப்பணும், அதுக்கப்புறம் வீட்டுக்கார் கிளம்புனாருன்னா அவங்க ஹஸ்பண்டை அனுப்பணும், அதுக்கப்புறம் நான் கிளம்பி நான் என் சென்டரை போய் திறந்து நான் அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்டை நான் பண்ணணும். நான் உட்கார்றதுக்கு கடையில் 10 மணி ஆகிடும். காலையில் 4 மணிக்கு எழுந்தேன்னா 5:30 மணிக்கு எங்கள் பெரிய பையன் கிளம்புவான், 7 மணிக்கு எங்கள் சின்ன பையன் கிளம்புவான், 8 மணி 8:30 மணிக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கிளம்புவார். அதுக்கப்புறம் நான் கிளம்பி நான் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நான் போய் உட்காந்து கடையை பெருக்கி தொடச்சி நான் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆள்லாம் போட்டு கடையில் செய்யல. நாங்கள் எல்லாமே நான், எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் பசங்க எல்லாமே போட்டு தான் நாங்கள் எங்களோட ஓன் உழைப்பை போட்டு தான் நாங்கள் என் பிஸ்னஸ் இந்த டிடிபி சென்டரை நடத்திட்டுருக்கோம். வெளியாள் யாரையுமே நாங்கள் போடல. பெருக்கிறது முதற்கொண்டு நாங்கள் தான் செய்கிறோம். நாங்கள் யாரையும் ஆள் போட்டுக்கலாங்க. அதனால் நான் திறந்து நான் க்ளீன் பண்ணி நான் உட்காரதுக்கு 10 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் வர கஸ்டமர் அதுக்கு இடையில நான் எனக்கு ஃப்ரீ இருக்கிற லீஷர் டைமில் நான் இந்த பேஸ்கெட்டை போட ஆரம்பிப்பேன், போடுவேன். இல்லை எனக்கு ஆல்டர்னேட்டிவாக கடையை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாமல் இருந்து கடையில் உட்காந்துருந்தேன். அங்கே எங்களுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டு விவசாயம் தான் நான் பார்க்குறோம். எங்கள் சொந்த லேண்டில் விவசாயம் பண்ணுறோம். அங்கே வந்து அன்னைக்கு போகிற வேண்டிய வேலை இருக்காது, அவங்களே பார்த்துப்பாங்க, ஆள் போட்டிருக்கோம், அவங்களே பார்த்துப்பாங்கன்ற பட்சத்தில் அவர் வந்து கடையில் உட்காருவார். அந்த டைமில் அவர் வந்து பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாருன்னா வர ஜெராக்ஸ் எடுக்கிறது, டைப்பிங்கு அவர் பார்த்துக்கிட்டாருன்னா நான் வந்து கூட போடணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஒர்க்கை நான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நீங்கள் இதில் அடுத்தவங்கள பற்றி பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நாங்கள் எடுத்துன்னு போகிற மதிய சாப்பாடை உட்காந்து கடையில் சாப்பிட்றோன்றத நிலையே கிடையாதுங்க. இத்தனைக்கும் பக்கத்து தெருவில் தான் வீடு, பேக் சைடு ஃப்ரண்ட்டு கடை, மெயின் ரோட்டில் கடை, பேக் சைடு வீடு, மொத்தத்தில் ஒரு 250 அடி லென்த்து தான். அப்படி ஷார்ட்கட்லேயே இறங்கி வந்துடலாம். ஆனாலும் வந்து வீட்டில் சாப்பிட முடியாது. அந்த நேரத்துக்கு பூட்டிட்டு வந்தோம்னா அந்த நேரத்துக்கு வந்து வாங்க அர்ஜென்ட்டு ஜெராக்ஸ் விஓஓ போயிடுறாங்க, ஆர்ஐ போயிடுறாங்க, ஸ்கூலு வந்து ஜெராக்ஸ் வரும், ஹெச்எம் கிளம்புறாங்கம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக 4 பேஜ் போட்டு கொடுமா, ஒரு டைப்பிங் ஒரு லெட்ரு டைப் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளால் ஓடி ஓடி வர முடியாதுன்றதுக்காக நாங்கள் சாப்பாடை கட்டி கடைக்கு கொண்டு தான் போயிடுவோம். அங்கேயே உட்காந்து சாப்பிடும் போதே கூட எங்களை நிம்மதியாக அந்த 1/4 ஹவர் சாப்பிட விட மாட்டாங்க. அம்மா ஓடியாம்மா, அர்ஜென்ட்டும்மா, அங்கே நிற்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க, கீழே காரில் நிற்கிறாங்கம்மா, ஹெச்எம் போகிறாங்கம்மா, டிஆர்ஓ ஆஃபீஸ் போகிறாங்க, ஒரே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து கையை உதறின்னு எடுத்து தான் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுத்துன்னு போகிற சாப்பாடை கூட நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் நாங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். அதை விட்டுட்டு இதில் அடுத்தவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவும் கிடையாதுங்க. எனக்குன்னு பிஸ்னஸ் இருக்குது. எனக்குன்னு இந்த பிஸ்னஸ்லையுமே நான் நேர்மையாக நான் பேசுறது அத்தனையும் உண்மையாக தான். நான் உண்மைக்கு புறம்பா நாங்கள் எதுவும் பேசலை. நான் வாங்குகிற குவாலிட்டி இதுதான். இது ஒருத்தர் வந்து 300 ஒரு பீட்ஸ் பேகு 300 எனக்கு வேணுமான்னு கேட்குறாங்க. நான் போட்டுக்கிற பீட்ஸ் வந்து அந்த பீட்ஸே 1/2 கிலோ 300 இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு அந்த பீட்ஸ் கொடுங்க. அம்மா நீங்கள் கேட்குற விலைக்கு பீட்ஸ் இருக்குது, அது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு அது மாதிரி கொஞ்சம் வேரியேஷன், அந்த கிளாரிட்டி அதுக்குண்டான 300 உண்டான தரம் தான் இருக்கும். 600 உண்டான தரம் இது 300 வராது. உங்களுக்கு இந்த பீட்ஸ் தான் இருக்குது, இந்த பீட்ஸில் நான் போட்டு தரேன், நீங்கள் ஆசைப்படுறீங்க நாங்கள் போட்டு தரோம், இது இது இப்படி தான் இருக்கும், அதே மாதிரி இருக்கும்னு நீங்கள் கேட்காதீங்கன்றத நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டு கொடுப்போமே தவிர, மற்றபடி ஒரு சேனல்காரங்க விற்கிற பீட்ஸு மட்டும் நான் விற்கிறது தான் ஓஸ்தின்னு எந்த காலத்துலையும் நான் சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டேன். நான் வாங்குற எனக்குன்னு ஒரு இது தரம் இருக்குது. அந்த தரத்தை தாழ்த்தி நான் மற்றவங்கள பேசவும் மாட்டேன். அடுத்தவங்க ஆனால் பேசுகிறவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னை பற்றி அனாவசியமாக பேச வேண்டிய வேலைங்க யாருமே பேசலைங்க. ஒரே ஒரு சேனல்காரங்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடையாது, வேலை செய்யறதுக்கு உடம்பு வணங்கி வேலை செய்யறதுக்கு தெரியாது. அதனால் அடுத்தவங்கள பற்றி பேசி அவங்கள பற்றி பேசி இன்னொன்று இப்போ வந்து இன்னொரு பிரச்சனையை இறக்கியிருக்காங்க. அடுத்தவங்கள டிஷ் பண்ணி விட்டு அதில் குளிர் காயலாம் அப்படின்னு நினச்சின்னு அப்படியும் இருக்காங்க. நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போவோம். நீங்கள் வந்து இந்த பேஸ்கெட்டை இப்போது நான் மேலே வந்து இந்த மாதிரி வளர்த்திருக்கேன் 3க்கு 3 டைம். இதை வந்து பேஸ் பண்ணி ஃபுல் ரவுண்டும் இதோட நிறுத்திட்டு நம்ம பார்ட் 3ல் அடுத்து பேஸ்கெட்டை எப்படி வளர்த்ததுன்றத நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு அடுத்தவங்கள பற்றி பேச்சு கிடையாது. ஆனால் நான் பேசினா அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன். அதுக்கு அந்த மெசேஜை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ, நம்மளை பேசுகிறவங்களுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். அதனால் நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே அவங்க இதை பேசுகிறாங்க இவங்க இதை பேசுகிறாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நம்ம வந்து சேனலில் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்கணுமே தவிர
சில சேனலுங்களை பற்றி பேசி நம்ம தரத்தை நம்ம தாழ்த்திக்க வேண்டாம். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு நான் பெஸ்ட்டான குவாலிட்டியான பீட்ஸு, ஒயர்ஸு எல்லாமே நான் பெஸ்ட்டாக தான் குடுப்பேன்றத அஷ்யூரன்ஸை இந்த இந்த நேரத்தில் 100% குவாலிட்டியாக தான் குடுப்பேன்றத நான் பண்ணிக்கிறேன். இதுக்காக அடுத்தவங்க விற்கிறது குவாலிட்டி கம்மின்னு நான் சொல்லலைங்க. அவங்கவுங்க குவாலிட்டி வாங்குறத அவங்கவுங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கணும். நான் வாங்குற பொருள் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீ வாங்குற பொருள் நல்லா இருக்குன்னா நீ சொல்லிட்டு போ. உன்னை அது கஸ்டமர் நம்புறத நீ குடுக்குற பொருள் ஒரு முறை வாங்கி அதோட தரத்தை பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியுது. சரிங்களா? யார் ஒருத்தருமே நான் குடுக்குற பொருள் கூட நான் குவாலிட்டின்னு வாயில சொல்றதுக்கு மட்டும் தப்பு கிடையாதுங்க. நான் குவாலிட்டியான பொருள வாயில சொல்லிட்டு மட்டமானது குடுத்தா அடுத்த வாட்டி நம்மகிட்ட வாங்க மாட்டாங்க. நான் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் நம்ம பிசினஸ் டெவலப் ஆகுமே தவிர, குவாலிட்டிய குறைச்சு விலைய வந்து அந்த குவாலிட்டியான பொருள் இருக்கிற அளவுக்கு மட்டமான குவாலிட்டிய குடுத்தோம்னா, எனக்குமே பிசினஸ் படுத்து போயிடும். அதனால நம்ம சேனல்ல அந்த மாதிரி குவாலிட்டியான அன்குவாலிட்டியா இருக்கிற பொருளை விற்க மாட்டோம். இன்கேஸ் ஒருத்தர் வந்து ஒரு கூடைக்கு தான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் திருப்பி நான் அதை சொல்லறதுக்கு விரும்பல. அவங்க வந்து ஒரு ஆசைப்பட்டு இந்த மாதிரி இருந்தா பரவாயில்லம்மா எனக்கு அதுல போட்டு கொடுன்னா நம்ம அதையுமே தான் போட்டு தரோம். ஒரு இப்ப ஸ்கொயர் பீட்ஸ்லயே லோ குவாலிட்டியா இருக்கா, ஹை குவாலிட்டியும் இருக்கு. நம்ம அந்த குவாலிட்டி தான் இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு தான் கொடுக்குறோம். நான் அதை போட மாட்டேன், நான் அந்த பீட்ஸை வாங்க மாட்டேன்னு சொல்லலை, வாங்குவேன். அதுக்குண்டான ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் போட்டு கொடுப்பேன். கேட்குறவங்களுக்கு போட்டு கொடுப்போம். விலையை பார்க்காம எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கணும், அந்த மாதிரியும் போட்டு கொடுப்போம். அதே மாதிரி ஒயர் தான். பட்டர்ஃப்ளை பிராண்டுன்றது காஸ்ட்லி, அந்த ஒயரில் போட்டு கொடுக்குறவங்களுக்கும் போட்டு கொடுப்பேன். ராபின் பிராண்டு நம்மளுக்கு விலை கம்மி. பட்டர்ஃப்ளைக்கு ராபின் பிராண்டு பாதிக்கு பாதி விலை கம்மி தான். நம்ம அந்த பிராண்டில் போடும்போது அதுக்கு உண்டான விலையை வச்சு அந்த கஸ்டமருக்கு அவங்க ஒரு மிடில் ஃபேமிலியாக இருந்து எனக்கு இந்த இதில் போதுமா கூடன்னு ஒன்று வேணும், நான் எடுத்துன்னு போகிறதுக்கு வேணும் அப்படி போட்டு அதுக்குன்னு ராபின் பிராண்டு மட்டும்னு சொல்லலைங்க, விலை கம்மின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒயரோட குவாலிட்டி தரமற்றதுன்னு நான் எந்த வார்த்தையும் சொல்லலை. விலை கம்மி. ராபின் பிராண்டுக்கு பட்டர்ஃப்ளை பிராண்டுக்கு ராபின் பிராண்டு விலை கம்மி, நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குது, அப்போ கம்மியாக கொடுக்குறோன்னு தான் சொல்கிறேன்னே தவிர அது ஒசத்தி இது மட்டும் நான் சொல்லவே கிடையாது. இதையுமே திரிச்சு பேசுவாங்க, இதையுமே பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. நான் சொல்கிறது ரேட்டு, நம்மளுக்கு கிடைக்கிற ரேட், ஒயரோட ரேட். இதில் அதை விட இது 10 ரூபா கம்மி, அதை விட இது 5 ரூபா கம்மி, அப்படி தான் கிடைக்குது. அப்போ நான் இந்த ஒயரில் தான்மா உங்களுக்கு போட முடியும். 300 ரூபாயில் நீங்கள் அந்த கூடையை கேட்டிங்கன்னா நான் இந்த ஒயரில் தான் போட முடியும். நீ வந்து அந்த சின்ன கூடையை பார்த்துட்டு இது கேட்டிங்கன்னா எனக்கு அந்த பிராண்ட் ஒயரில் வேணும் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு 600 ரூபான்னு நான் சொல்ல தான் செய்வேன். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸை நம்ம பண்ணின்னு இருக்கோம். இனிமேலும் பண்ணுவோம், பெஸ்ட்டாக பண்ணுவோம். நம்மளை நம்பி வேலை கொடுக்குறவங்களுக்கு, பொருள் வாங்குறவங்களுக்கும், கூட வாங்குறவங்களுக்கும் பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுப்பாங்கன்றத நம்ம சேனலில் நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்றத அஷூரன்ஸாக நான் 100% அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நம்ம புது புது மாடலில் நான் வந்து சொல்கிறேங்க, புது மாடல் நான் கண்டுபிடிச்ச மாடல்னு நான் சொல்லவே கிடையாது. எனக்கு பிடிச்சி நான் போடுறேன் புது பேட்டர்ன். நம்ம சேனலில் புது அதாவது நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். நம்ம சேனலில் அந்த பேட்டர்ன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன்றது தான் நம்ம சொல்லுவோமே தவிர அதுக்கும் சொல்கிறாங்க அதை பார்த்து போட்டேன் இதை பார்த்து. நான் ஒரு கூட இப்போ இதையே நான் ஒரு சேனலில் பார்த்து தான் போடுறேன். எனக்கு வந்து அந்த சேனலில் பார்த்து என் சேனலை பார்த்து நீங்கள் போடக்கூடாதுன்றத அந்த சேனல்காரங்க வேணும்னா சொல்லலாம். ஃபோன் நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் சொல்லும். நீங்கள் ஏங்க என் சேனலை பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சேனல்காரங்க நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வீடியோ எவ்வளோ நேரம், அரை மணி நேரம், 1.5 மணி நேரம், 20 நிமிஷம், 20 நிமிஷம் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும் என்னோடய நம்பர். அவங்க வந்து என்னை கேட்கட்டும், ஏம்மா என் சேனலை பார்த்து நீ போட்ட ஒயரை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கட்டும். இதில் மற்றவங்க கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்கள பார்த்து போடுறாங்க, இவங்கள பார்த்து போடுறாங்க, எந்த சேனல்காரங்க அதர் சேனல்காரங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க இருந்தாங்கன்னா போதும். யாரையும் ஒருத்தரோட ஒருத்தர் ட்விஷ் பண்ணி விடுறது யாருக்கும் வேணான்றதை நான் இந்த நேரத்தில் ஒரு ரெக்வஸ்டாக நான் வைக்கிறேன். சரிங்களா? இல்லையா உங்களுக்கு நீங்கள் போடுற கூட நான் போட்டு இருந்து அது போடுறீங்கன்னா நீங்கள் வந்து
காப்பிரைட் வாங்கிட்டு போங்க. அதை விட்டுட்டு நீ அவங்கள பார்த்து நீ போட்ட, இவங்கள பார்த்து நீ போட்ட, ஃபாரின் சேனல்ல போட்ட, இந்த சேனல்ல பாட்டுன்றத கதையை யாரையும் சொல்ல வேணாம். அவங்கவுங்க வேலையை யாரும் ஒன்றும் அப்படியே புதுசா வந்து கண்டுபிடிச்சி யாரும் போடல. இப்போ இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் போடுறாங்க. யாரும் ஒன்றும் புதுசா அப்படியே அம்மா வயிற்றுல இருந்து வரும்போதே கத்துக்கிட்டு வரலங்க யாரும் புதுசா போடுறதுக்கு. ஒருத்தர் பார்த்து தான் போடுறாங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சேனல்ல பார்த்துருப்பாங்க இந்த கூடைய. அவங்க வந்து கேட்பாங்க, அம்மா நான் இந்த சேனல்ல பார்த்தேன், எனக்கு இதை போட்டு கொடுக்க முடியுமான்னு அவங்க கிட்ட கேட்பாங்க. உங்க சேனல்ல பார்த்தேங்க, நான் போட்டு கொடுத்தேங்கண்ணா. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த கூடைய அந்த அவங்க கேட்குற டைம்ல போட்டு கொடுக்க முடியாது. அடுத்தவங்களை நாடுறது தப்பே கிடையாது. அது வந்து அடுத்தவங்களுக்கு அனுப்பி அதை நான் தப்புன்னு என் சேனல்ல இருந்தே கூட நீங்க யார்கிட்டன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஒரு சில கஸ்டமரை விட்டு வெளில போக மாட்டாங்க. நீங்க தான் போடும். முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல போட்டு கொடுங்க அப்படின்ற ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் பீட்ஸு 3 கலர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. 1 வாரம் 10 நாள் ஆச்சு. என்னால ஒரு சில காரணங்களால பர்ச்சேஸ்க்கு போக முடியல. எனக்கு டைம் இல்ல. சரிங்களா? அதனால நான் வந்து பர்ச்சேஸ்க்கு போல. இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு தேதி வந்து 22/2/2025. இன்னைக்கு வரைக்குமா நான் அவங்களால அந்த மெட்டீரியலை அனுப்ப முடியல. நீங்க வெளியே எங்கன்னா வாங்கிக்கிறீங்களாமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லக்கா நீங்க போனீங்கன்னா எனக்கு வாங்கி கொடுங்க, 3 கலர்ல 3 கிலோ பீட்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, வெளியில வாங்கிக்கோங்கன்னு நானா வாலண்டரியா சொன்னா கூட அவங்க வாங்கல. அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இல்ல உன்னால போட்டு கொடுக்க முடியாது. இல்லங்க எனக்கு இந்த கூடை தான் வேணும், அர்ஜென்ட்டா வேணும். நான் சொல்ற டைம்க்கு நான் கொண்டு போணும். இல்ல நான் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, நீங்க அடுத்தவங்களாண்ட வாங்கிக்கிறது தப்பு கிடையாது. சரிங்களா? இப்ப அந்த பாப்பாவே வந்து பீட்ஸு கூட ஆர்டர் எடுத்து செய்கிறவங்க அவங்க. அந்த கலர் கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட ஆர்டர் அக்கா எனக்கு வேணும்க்கா அப்படின்னு 2 முறை ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், எம்மா நான் இன்னும் பர்ச்சேஸ் போல நீ வெளியே ட்ரை பண்ணுமான்னு. இல்லைக்கா நீங்கள் எப்போ போவீங்க? நான் ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லியிருக்கேன். அந்த டேட்டுக்கு போனால் கண்டிப்பாக எனக்கு வாங்கி கொடுங்கக்கா. எனக்கு வேண்டாம், நான் வேறு யார்கிட்டையும் கேட்கலக்கா அப்படின்னு சொல்லியும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்கவுங்க யூசேஜ் அவங்கவுங்க கேட்குற கஸ்டமரை பொறுத்து அவங்க டைம் வாங்குறதோ இல்லை அந்த டைமில் கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டம். அதனால வந்து என் சேனல்லேருந்து நீ எடுத்து அனுப்பிச்சு நீ எப்படி கூட போட்டேன்னு நான் கேட்கவும் மாட்டோம். நான் வந்து மற்ற சேனலில் பார்த்தேன் மற்றவங்களும் யாருமே கேட்கலங்க. ஆயிரக்கணக்கான உயர்கூட சேனல் இருக்குது. யாருமே டிபெண்ட் பண்ணல. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு தான் போகிறாங்க. இந்த உதயமேத்த 1, 2 சேனல் இருக்குது பாருங்க. அந்த சேனல்காரங்க தான் அவங்கள ட்விஷ் பண்ணுறது, இவங்கள பேசுறது, அவங்கள போடுறாங்க, இவங்களுக்குலாம் இந்த அடுத்தவங்களை கணக்கெடுத்துக்கிட்டே உட்காந்துனுக்கிறது தான் வேலை. அவங்க வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை கிடையாது. பேசுறதுக்கு கண்டென்ட் கிடையாது. கூட வீடியோ எடுத்து போடுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. அதனால வந்து அடுத்தவங்கள பேசி வியூவர் சம்பாதிக்கணும், சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்கணும். அதுதான் வேலை. நான் வீடியோ வாரத்தில் 1, 2 போடுறோம். 1 வாரம் 10 நாள் கண்டினியூஸாக வீடியோவே போடாமையும் இருக்கும். அது என்னோட டைமை பொறுத்து நான் தான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். எனக்கு டைம் கிடையாது. இது என்னோட லைஃப்பில் செகண்ட் பார்ட் தான். ஃபஸ்ட்டு பார்ட்டு என்னோட டிடிபி சென்டர், என் ஃபேமிலி, அதை கவனிக்கிறது தான் சரியாக இருக்கும். அதை மீறி லீஷர் டைமில் நான் எடுப்பேன் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.